Second semi-final, Evergreen Heroes versus S2. Evergreen choose பண்ணி bowling choose பண்ணிருக்காங்க. Opening batsman சந்தோஷ் மற்றும் தேவா. First over Evergreenகாக போட வந்திருக்காரு அபி. இங்க ஃபர்ஸ்ட் பால் வைடு. எவர்கிரீன் எக்ஸ்ட்ராஸோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஒரு சிங்கிள். ஒரு நல்ல ஷாட்டுங்க இது. குயிக் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலுமே பேட்டில் ஆடி இருக்காங்க. S2 கம்பேக் கொடுப்பாரா அபி? இங்க ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். நல்ல ஷாட். பவர் பிளேல 4 ரன்கள். நல்லா திரும்பி அடிச்சாருங்க அந்த பிளேயரு. சந்தோஷ் பவர் பிளேல ட்ரை பண்ணியிருக்காங்க அவரை. நல்ல பால் அபிகிட்ட இருந்து. கம்பேக் டெலிவரி. லெக் பைஸ் இல்ல. இந்த 4 தான் இந்த கோவத்துக்கு காரணம். நல்லா போடுறாருங்க. விக்கெட். சந்தோஷ் இந்த பவர் பிளேல தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா மேன் கிட்ட அடிச்சிருக்காருங்க. அபி திரும்பி மேட்சை கொண்டு வந்திருக்காருங்க டீமுக்காக. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சேரா S2காக பவர் பிளேலே உள்ள வந்திருக்காரு. அபி 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 மறுபடியும் டாட் பால் போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே 7 ரன். பவர் பிளேல 7 ரன் போட்டிருக்காரு. ரன்னை பால் போடுறது நல்ல ஓவர் தான் பவர் பிளேல. இதோட பவர் பிளேல நெக்ஸ்ட் போலர் விஜய் எவர்கிரீன்காக. க்ளோஸ் காலா இருந்திருக்கும். இருந்தாலும் நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுன்சரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஜய்.
செம ஷாட் இது. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. பவர் பிளேக்கு ஏற்ற ஃபீல்டிங்க்கு போலிங் போடுறாங்க. நல்ல ஷாட் இது. இது கண்டிப்பாக 1 2 2 நல்லா போட்டுட்ருக்காங்க. நல்லா பேட்டிங் ஆடுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு இது வரையும் பவர் பிளேயில். போல்டு லென்த்தில் அடித்து திருப்பி இருக்காருங்க இந்த போல்டு. பவர் பிளேயில் 2வது விக்கெட்டையும் லூஸ் பண்ணுறாங்க S2. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஜய். பவர் பிளேயில் 2 விக்கெட் போயிருக்கு. ஆனால் ரன்னும் வந்துட்டு இருக்குங்க ஒரு சைடு. என்ன ஒரு நல்ல ஷாட்டு. ஆனால் இங்கேயும் பவர் பிளேக்கு ஏற்ற போலிங் போடுறாங்க. 1 ரன்கள் மட்டுமே. நல்ல பிளே இது. க்ளோஸ் காலா. 1 ரன். ஓவர் 13. 2 ஓவர் முடிவில் S2 வந்து 13 ரன்னு ஆடிருக்காங்க. அடுத்த 3வது ஓவர் வீச வந்திருக்கார் கோபி, போன மேட்சோட ஆட்ட நாயகன். இங்கே பவர் பிளேயில் 13 ரன் ஆடிருக்காங்க S2 இது வரையும். இது செமிஃபைனல்ஸு. இந்த மேட்ச் வின் பண்ணால் செகண்ட் ஃபைனலிஸ்டாக எந்த டீம் போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல பிளே இது. 1 2 ஆகுமா? ஓடிட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ரன்ன பால் ஆடிட்டு இருக்காங்க இது வரையும். ஒரு இது நல்ல பால் தான் இது. அதையும் ஒரு ரன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது ஓவர் போயிட்டு இருக்கு செமிஃபைனல்ஸில். செகண்ட் செமிஃபைனல்
என்ன ஒரு வைட் வைட் கொடுத்துருக்காங்க. 2 கட்டும் மிஸ் பண்ணி போடுறாருங்க. ஒரு நல்ல ஷாட் இது. ஒரு ரன்கள் மட்டுமே. அந்த கேட்ச் எடுத்துருந்தாங்கன்னா ரன்னே வந்துருக்கு. ஆடவே முடியாது, கஷ்டம் ஆடுறது. ஓடுனா தான் எடுக்க முடியும். அவ்வளோ ஓட முடியாது. நல்ல ஷாட் இது. அகைன் ஒரு சந்தோஷ் கிட்ட அடிச்சுட்டு 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருக்காரு சேரன். இது வரையும் 2-3 டபுள் ஆடிட்டாருங்க அவங்க டீமுக்காக. ஒரு நல்ல பிளே இது. ஒரு ரன்னு. அகைன் ஒரு டாட் பாலா? டாட் பாலுங்க. ஸ்கோர் 21. 21. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. செமிஃபைனல்ஸ் 2. 3 ஓவருக்கு 21. நெக்ஸ்ட் போலர் சதீஷ் எவர் கிரீனுக்காக bowling போட வந்திருக்காரு. இது 4th ஓவர். இந்த ஓவர் முடிஞ்ச உடனே ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒரு வைடோட தன்னோட ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு நல்ல ஷாட் இது. 1 ரன்கள் மட்டுமேங்க. அகைன் ஒரு டாட் பால். ஓகே. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. ஒரு விக்கெட். விஜய் லெக் சைடில் ட்ரை பண்ணார். இந்த பால் விக்கெட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எஸ்டோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிளம்புறங்க. இந்த ஓவரில் லாஸ்ட் 2 பால் டாட் பால் போட்டிருக்காருங்க. அதில் ஒரு விக்கெட்டும் வேற. சதீஷ் எவர் கிரீனுக்காக 4th ஓவரை போட்டுட்ருக்காரு.
நல்ல ஷாட்டு. ஒரு ரன்கள் மட்டுமே. இதுவரையும் நல்லா போட்டிருக்காருங்க இந்த ஓவரை சதீஷ். 2 டாட் பால் போட்டிருக்காரு, அதில் ஒரு விக்கெட்டு. ஓகே, நல்ல ஷாட் இது. ஒரு ரன் தாங்க, ஒரு ரன் தான் கிடைக்குது. ஒரு பால், இன்னும் ஒரு பால் தான் இருக்கா. ஒரு நல்ல ஷாட் இது. இதுவும் ஒரு ரன் தாங்க வந்திருக்கு. ஓகே, இதற்கிடையே 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. தண்ணி இல்லையா? இதோ இங்க இருக்கு. 2 நிமிஷம் ட்ரிங்க்ஸ் பிரேக்கு. இருந்தா வாங்கினு வா யாருன்னா. நாலு ஓவருக்கு 26 ஆடி இருக்காங்க. செகண்ட் செமிஃபைனல் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல வின் பண்ணா செகண்ட் ஃபைனலிஸ்டா எந்த டீம் போவாங்கன்ட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா தாவூத் பிரதர்ஸ் போயிருக்காங்க. ஏபிஎலோட 5.0 சீசனில் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் தாவூத் பிரதர்ஸ். செகண்ட் ஃபைனலிஸ்ட் யார்? எவர் கிரீன் ஹீரோஸ் வெர்சஸ் S2. 4 ஓவருக்கு 26 ரன் ஆடி இருக்காங்க S2. இதற்கிடையே இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்கு. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சிச்சு. 4 ஓவருக்கு 26 ஆடி இருக்காங்க S2. 5வது ஓவரை போட போகிறது யார்? எவர் கிரீனுக்காக கோபி 5th ஓவரை போட வந்திருக்காரு. இது வரையும் நல்லா போயிட்டு இருக்குங்க. 2 பால் ஆடி இருக்காங்க. இந்த மேட்ச் லோ ஸ்கோராக இருக்குமா இல்லை ஹை ஸ்கோராக இருக்குமா எதுவும் கணிக்க முடியல. இதுவரையும் 26 ரன் வந்திருக்கு. அஞ்சாவது ஓவர். வைடு. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் வைடு. நல்ல ஷாட்டுங்க. கேட்ச் எடுத்துட்டாருங்க. அந்த அம்பையர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கேட்ச் அவுட். ஆகுது அவுட். நல்ல கேட்சுங்க. ஜோஸ் ரோமன்.
அந்த சைடில் போய் கேட்ச் எடுக்கிறது பெரிய விஷயம். அங்கே பால் சைட் ஆகாது. நல்ல ரன்னிங் கேட்சு. ஜோஸ் காரமட்டத்தில் போகிறான். காரமட்டத்தில் போகிறான் உள்ள. ஜோஸ் இப்போ தான் பேட்டிங். ஜோஸ்ன்ட்டு ஒரு பையன் நல்லா பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா கதிரவன் களம் இறங்கியிருக்காரு. வெஸ்ட் அணியின் கேப்டன். அஞ்சாவது ஓவரில் உள்ளே வந்திருக்காரு ஆப்போனன்ட் கேப்டன். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க. இந்த கேட்சை விட்டுட்டாருங்க. போன கேட்ச் எடுத்தாரு, இந்த கேட்சை விட்டுட்டாருங்க. அவரு விட்டது கேட்சா இல்லை மேட்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். கையில் வந்த கேட்சை விட்டுட்டாருங்க. எப்பயுமே விட மாட்டாரு அந்த ஃபீல்டரு. என்ன காரணம்னு தெரில. அந்த பையன் தான் ஹெல்ப் பண்றாரு. நல்ல ஷாட் இது. சரியான ஃபீல்டிங்க அவரு சந்தோஷ். 2 ரன்னு ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு குயிக்கா ஓடி வந்து. நல்ல பிளேங்க அது. டாட் பால். டாட் பாலையும் ஒரு ரன்னா மாத்திருக்காங்க. இன்ஃபார்ம் பிளேயரா தெரியுறாரு சேரன். எல்லா பாலையும் பேட்ல ஆடுறாரு. ஏதோ அப்பீல் போயிட்டு இருக்கு. அம்பையர் டிசிஷன் ஃபைனல். ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சிங்கிள்ங்க இது. இன்னும் 3 ஓவர் வெளியே இருக்கு செமிஃபைனல்ஸ்ல. 5வது ஓவர் தான் போயிட்டு இருக்கு. இங்க கேப்ல விழுந்துருக்கு. ஒரு ரன் தாங்க ஓடி இருக்காங்க. நல்லா போடுறாருங்க இந்த பவுலரு. நல்ல ஷாட்டு. ஒரு ரன்னு. டாட் பால் வரல இது வரைக்கும். ஓவர். முப்பத்தி மூணு தெரியலையே யாருன்ட்டு போடுங்க. 33. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ரன்னை பால் ஆடி இருக்காங்க இது வரையும். இன்னும் 3 ஓவர் வெளியே இருக்கு. 18 பால். செமிஃபைனலில் எப்பயுமே ஹை ஸ்கோர் வேணுங்க, இல்லை ரொம்ப லோ ஸ்கோர் வேணும். இது வரையும் ரன்னை பால் வந்திருக்கு.
டாட் பால், வைடு வைடு, அது ரன்னை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்டா? அவுட்டுங்க, ரன் அவுட். இது வைடு, இது வேற. அதை ஒரு ரன்னாக கன்வெர்ட் பண்ண ஓடினாங்க. அவங்க டீமு கேப்டன் விக்கெட்டை இழக்கிறாங்க. இந்த மாதிரி ரன் அவுட்டில் அவுட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 18 பால் இருந்தது மேட்சை மாற்றுறதுக்கே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கி, S2க்காக. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ ஏர்லேயே என் கதிர் போனான். ரெண்டு ஓவர் நீ லாஸ்ட் ரோஹித் விக்கெட் திடீர்னு அவுட் ஆனாலும் இருக்கான். 2 6 வந்தாலே செம ரன் ஓடுனா மட்டுமே ஜெயிக்க ஓடுறோம். வாட் அ ஃபேண்டாஸ்டிக். 2 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. 3 ஓடுவாங்களா பார்க்கலாம். ஸ்டே சொல்லியிருக்காருங்க விக்கி. விக்கி கான்ஃபிடென்ட்டாக தெரியுறாரு. விக்கி ஒரு சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன். என்எஸ்கே பிரீமியர் லீக்கில் 2 வாட்டி பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு வாங்கின ஒரு பிளேயர். டாட் பாலுங்க விக்கி. விஜய் செமையா போட்டுட்டு இருக்காரு. செமிஃபைன் 1 ஒரு பெரிய இமாலயன் ஸ்கோரை செட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஸ்ட்ரைக்கர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் கொடுத்தாங்க. பெரிய இமாலயன் ஸ்கோரை செட் பண்ணாங்க தாவூத் பிரதர்ஸ். சேம் திங் அப்படியே எவரின் ஹீரோஸ் டாஸ் வின் பண்ணி அதே புட்டிங் தான் கொடுத்தாங்க. இப்போ பெரிய டார்கெட் நோக்கி போகலாம். டீசென்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும் இருக்கு. வெளியே 2 ஓவர் வெளியே இருக்க இருந்தாலும் பால் பால் பால்லே பட்டுச்சா? பால் டு பால். ஒரு பால் 2 பாலா மாறி இருக்கு. சாரி 3 பாலா மாறி இருக்குடா ஹார்திக் பாண்டியா. ஒரு சாஃப்ட் பால், ஒரு ஹார்ட் பால், ஒரு சாஃப்ட் பால் அடிச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது தொண்டை வரைக்கும். இன்னொரு விக்கெட்டுங்க இங்கே S2க்கு. ரன்னிங் பிட்வீன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போதுமான அளவு இல்லை.
ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் டிபார்ட்ஸ் ஃபார் S2 அச்சீவர்ஸ். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரோஹித் உள்ளே போகிறாரு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரன் தேவைங்க S2 அச்சீவர்ஸ்க்கு ஒரு டீசென்ட் ஸ்கோரு, டிஃபெண்டபிள் டோட்டல் அப்படின்றதுக்காக. போர்டில் இப்போ வரைக்கும் 38, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 22 ரன் தேவைப்படும் கண்டிப்பாக. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்க ஸ்ட்ரைட்டா, இங்க ஒரு மிஸ்ஃபீல்டு கேட்சை விட்டுருக்காருங்க. இங்க முக்கியமான இடத்துல ஒரு கேட்சை விட்டுருக்காரு சரவணா, த புக்கி ஆஃப் NPL NSKயோட புக்கி சரவணா. நல்ல ஒரு ஃபீல்டர், கேட்சை விட்டுருக்காருங்க. கேட்சா மேட்சா? ஆஹா, சரியான இன்டென்ஷன். 2 மாறுமா? கண்டிப்பா ஓடுவாங்களா? ஓடலைங்க. இங்க 2 தேவைப்படு, ஓடல. End of 6 over score 41 with loss of 6 wickets. இதுதான் இன்னும் ஒரு பால் இருக்குங்க. ஃபார்ட்டி ஒன் தான் சொன்னேன். 41 தான் சொன்னேன். இன்னொரு பால் இருக்கு. பதிமூணு பால் வெளியே இருக்குங்க. போர்டில் 41, 19 ஆடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஆடி ஆகணும். ஒயிட் பாலுங்க. சரியான பேஸ் இருந்துச்சு விஜய். ஒரு ஹைட்டுக்கு அந்த பேஸ் இம்ப்ரெசிவா இருக்கு. சரியான ஒரு பேஸ், பட் ஒய்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு விஜய் ஃபார் த டீம். எவரின் ஹீரோஸ்க்காக சிறப்பான ஒரு போலர். நிறைய டாட் பால் பர்சன்டேஜ்னே சொல்லலாம் விஜய் கிட்ட இருந்து இந்த என்டையர் டோர்னமெண்ட். லாஸ்ட் பால் ஆஃப் இஸ் ஓவர். 2 மாத்துவாங்களா? ஓடி இருக்காருங்க விக்கி. சரியான ரன்னிங் பிட்வீன் இங்க ரோஹித் மற்றும் விக்கி கிட்ட இருந்து. எண்ட் ஆஃப் 6 ஓவர் ஸ்கோர் 43 with loss of 6 wickets. I beg your pardon, 44 with loss of 6 wickets. இன்னும் 2 ஓவர் வெளியே இருக்குங்க. 12 பாலுக்கு எவ்வளோ செட் பண்றாங்கன்றது பார்த்தே ஆகணும். மினிமம் 14 ரன் அடிச்சா கூட டார்கெட் 61. பட் ஒரு தரமான போலர்ஸ் இருக்காங்க இங்க. கோபி, அபி, விஜய், கராத்தா, சதீஷ். சரியான ஒரு போலிங் யூனிட் எவரின் ஹீரோஸ். பட் இங்க 7வது ஓவரை அபி உள்ள வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல விக்கி, நான் ஸ்ட்ரைக்கர்ல ரோஹித். கையில குத்து ஓடி இருக்காங்க. ஐயோ, இங்க ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஜஸ்ட் அ சிங்கிள். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் 2 பேரும். ஒரு டாலஸ்ட் பேட்ஸ்மேன் மிடில் இருக்காங்க. 4 ஸ்டெப்ல உள்ள போயிடுறாங்க. நானு பிரதீப்லாம் இருந்தா நாங்கள் 8 ஸ்டெப் வைக்கணும். என்ன பிரதீப்? டப்புக்கு 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 டப்புன்னு ஓடணும். ரன்னிங் பிட்வீன் நல்லா இருக்குங்க. கராத்தா இங்கே வருகை தந்து கொண்டிருக்கும் அண்ணன் அதியமான் அவர்களுக்கு எங்கள் விழாக்களின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய அண்ணன் திரு அதியமான் அவர்களுக்கு அரும்பாக்கம் பிரிகேட் சார்பாக நல்வாழ்த்துக்களையும்
நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் திரு அதியமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். 105வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் திரு அதியமான் அவர்களுக்கு எங்களின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்கள் அண்ணன் ஆரூர் அண்ணன் அதியமான் அவர்களுக்கு 105வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அண்ணன் குட்டி அவர்கள் சால்வை அறிவிக்கிறார். கைத்தட்டலாம்ப்பா. நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களோட அன்பு இல்லைண்ணா சொல்லி ஆகணும். எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கள் பின்னாடி இருப்பீங்க, எங்கள் முன்னோடியாக இருப்பீங்கன்னு நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். யுவா அவர்கள் சால்வை அணிவிக்கிறார் அண்ணன் அதியமான் அவர்களுக்கு. இந்த மரியாதைலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மினா, இது எங்களால் முடிந்த மரியாதை, இது போதாது. லிவிங் லெஜண்ட், இன்ஸ்பைரிங் மேன் அண்ணன் அதியமான் அவர்களுக்கு லவ் யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ப்ரெசன்ஸ். டாட் பாலுங்க, சரியான ஒரு டாட் பால் கேப்டலைஸ் பண்ணுறாங்க எவர்கிரீன் ஹீரோஸ். ஏபிஎல் 5.0 5 வருஷம் இந்த டோர்னமெண்ட் நடக்குதுன்னா அபி டு சந்தோஷ் சரியா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஏபிஎல் 5 வருஷம் தொடர்ந்து நடக்குதுன்னா இதுக்கு எப்படி 120 பிளேயர் 8 ஓனர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை விட பெரிய சப்போர்ட் அண்ணன் அதியமான் அவர்கள் தான். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. வராரோ இல்லையோ அவரோட ஆசீர்வாதமும் சரி, அவரோட சப்போர்ட்டும் சரி, காத்து மூலியமும் சரி, எப்படியா நம்மக்கிட்ட சேர்ந்து வந்துடும். இது வரைக்கும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவரோட அப்பீரன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இங்கே இன்னும் ஒரு ரன் அவுட்டுங்க, நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் இருந்துச்சு. பட் தி க்ளோஸ் கால், பட் காம்படிஷன் இஸ் ஃபைனல். ரிவ்யூ கேட்குறீங்களா? ரிவ்யூ போயிருக்கீங்களா? ரிவ்யூலாம் இல்லையே, அப்புறம் என்ன இது? நீ தானே ரிவ்யூ கேட்குற பைத்தியக்காரா? ஸ்கோரா 47 வித் லாஸ் ஆஃப் 7 விக்கெட்ஸ். இரு அப்டேட் ஆகலடா. உயிரை கூட கொடுக்குறாங்க. வித் லாஸ் ஆஃப் 8 விக்கெட்ஸ். இன்னும் ஒரு வெளியே இருக்குங்க. ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் செட் பண்ணி ஆகணும். S2 48 இப்போ போர்டில் 8 விக்கெட் இழந்த நிலையில் நல்ல ஒரு போலிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் எவர்கிரீன் ஹீரோஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கரண் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. The tallest batsman and the shortest batsman of APL 5.0 on the middle. S2 achievers
48 ரன்ஸ் ஆல்ரெடி ஆன் போர்ட். இப்போது சதீஷ் உள்ள வந்திருக்காரு. சதீஷ் டு கரண், 8வது ஓவர். மினிமம் 10 ரன் ஆட ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்தே ஆகணும். வெல் பிளேடு, மிடில் பட்டிருக்குங்க, பவுண்டரி வருமா? 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. பிரிங்ஸ் அப் த 50. டீமோட டோட்டல் 50ங்க. இப்போ நல்லா மிடில் ஆடி இருக்காருங்க கரண், கிருப்பா கரண். கான்ஃபிடன்ட் தெரியுங்க கிருப்பா. சதீஷ் டு கிருப்பா. நல்ல ஒரு ஷாட், கேட்ச் ஆகாம வாய்ப்பா இல்ல 2 ரன்னா. கம்ஃபர்டபிளி டேக்கன் 2 ரன்ஸ். சந்தோஷ் நான் ஸ்ட்ரைக்கர்ல டாலஸ்ட் பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கர்ல ஷார்ட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஓடுறாங்க இங்க. அவர் 4 ஸ்டெப்ல வராரு, அவர் 8 ஸ்டெப்ல வெளியே போறாரு. இப்பா ரன்னிங் பிட்வீன் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரன் தேவை லாஸ்ட் ஓவர். ஆல்ரெடி 4 ரன் ஆடி இருக்காங்க 2 பாலுக்கு. டாட் பாலுங்க. சதீஷ் கேபிட்டலைஸ் பண்றாருங்க. டாட் பால், ஃபென்டாஸ்டிக் ஃபீட்ஸ் ஆஃப் bowling. எவர்கிரீன் ஹீரோஸ் அவங்களோட bowling யூனிட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் செம்மையா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். 2 ஓடுவாங்களா? கண்டிப்பாக 2 ரன் கன்வெர்ட் பண்ணப்படும். பிக்கெஸ்ட் சேஸ் 6 ரன் ஆட்டாங்க 4 பாலுக்கு இது வரைக்கும். போர்டில் 54. 2 more balls, the last 2 balls of this innings, semi-final 2 S2 Achievers versus Evergreen Heroes. 54. Satish to Karan. Karan ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரியுறாரு இங்க இருந்து. எல்லா பாலும் மிடில் ஆடுறாரு. சதீஷ் ஒரு ஃபீல்டிங் சேஞ்சுங்க. ஃபைனாக இருந்தாங்க பாயிண்ட்டுக்கு மேலே, டீப் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஃபீல்டர். இப்போ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது கேட்ச் ஆக மாறோ. இப்போ பவுண்டரியா? பவுண்டரியா, மச்சியல் பவுண்டரி. கரண் தி மேன் ஃபார் S2. மச்சியல் பவுண்டரி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்க. 9th பேட்ஸ்மேன் செமையாடி இருக்காருங்க. 10 ரன்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. செம கான்ஃபிடன்ட் தெரியாது. போன வருஷம் கிருப்பாவா இருந்தது, இந்த வருஷம் கரணா மாறி இருக்காருங்க. கரண் நீங்க பார்த்த வரைக்கும், கரணை பொறுத்த வரைக்கும் சுரு இது வேற கரண்ங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். அதுக்காரே 2 ரன் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆஹா, சரியான ஒரு இன்னிங்ஸ். எண்ட் ஆஃப் தி first innings score 60-61 will be the target for Evergreen Heroes. somewhere ரொம்ப அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு a decent total, a defendable total னு சொல்லலாம். 61, that too in the semi-final 2 could be the best total னு சொல்லலாம். Evergreen Heroes இதை எப்படி சேஸ் பண்றாங்க, S2 Achievers இதை எப்படி டெல்லி டிஃபெண்ட் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த செமிஃபைனல் 2க்கு சீஃப் கெஸ்ட் அண்ணன் அதியமான் அவர்கள் இதை வந்து பார்த்து கண்டு மகிழ்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். அவர் வின்னிங் சைடும் கிடையாது, லூசிங் சைடும் கிடையாது. அவர் ஸ்போர்ட்ஸ் சைட் ஈச் அண்ட் எவ்ரி பால் அவர் என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. சீஃப் கெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மெடல் கொடுக்கும் போது வந்துட்டு அப்படி மெடல் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது 5வது வருஷம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து செமிஃபைனல் ஒரு மேட்சை பார்த்துட்டு ஃபைனலில் பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த விழாவை சிறப்பிப்பார். இந்த குவாலிட்டி எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியாது. அவருக்கு ஏன் வருதுன்னா அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர். நீங்கள் ஈஸியாலாம் அவரை ஏமாற்ற முடியாதுங்க.
61 டார்கெட். நீங்கள் ஈஸியான அவரை ஏமாற்ற முடியாது, ஏன்னா அவருக்கு எல்லா ஸ்போர்ட்ஸும் தெரியும். எல்லா ஸ்போர்ட்ஸும் அவருக்கு தெரியும், எல்லா ஸ்போர்ட்ஸும் அவர் ரசிப்பார். இன்னைக்கு செமிஃபைனல் 1 ஆல்ரெடி முடிஞ்சிருந்தாலும் செமிஃபைனல் 2 இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபினாலும் அவர் நம்ம கூட தான் இருப்பார். செமிஃபைனல் 1 18 ரன்ஸ் டார்கெட்டுங்க, பட் செமிஃபைனல் 2 61 ரன்ஸ் டார்கெட். இந்த 61 ரன்ஸ் டார்கெட்டை S2 டிஃபெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை எவர்கிரீன் ஹீரோஸ் அதை சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக சார். நரேஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ளே போங்க. எவர்கிரீன் ஹீரோஸ் அன்பு மச்சான், டைம் இல்லை மச்சான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆஃப் த டே, எவர்கிரீன் ஹீரோஸ் வர்சஸ் S2 அச்சீவர்ஸ். இந்த மேட்ச் எவர்கிரீன் ஹீரோஸ் வான் த டாஸ் ஹண்டட், எலக்டட் டு போல் ஃபர்ஸ்ட். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 61 ரன் செட் பண்ணியிருக்காங்க. சேசிங் எப்பவுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேசிங்னு வந்தால் விராட் கோலி நினச்சிருப்பீங்க. இந்த பக்கம் எவர்கிரீன் ஹீரோஸ்க்கு யார் விராட் கோலியாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தே ஆகணும். இங்கே மிடில் த 2 பேட்ஸ்மேன்ஸ் கூல் அண்டா என்று அழைக்கப்படும் கோபி மற்றும் த கேப்டன் ஆஃப் எவர்கிரீன் ஹீரோஸ் அன்பு உள்ள போகிறாரு. முதல் பந்து மிக அருமையாக வீசப்பட்டது, எந்த ஒரு ஓட்டமும் எடுக்கப்படவில்லை. சிறப்பானதொரு போட்டியை காண வந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு அதியமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் பணிவான வணக்கத்தையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பந்து போடப்படுத, இதுவும் தவறவிடப்பட்டது மட்டையாளரால். டாட் பாலுங்க, பேக் டு பேக் டாட் பால்ஸ். பிரஷர் ஆன் தி செமிஃபைனல் 2. எந்த அளவுக்கு கேப்டலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தே ஆகணும். இங்க சரியான ஒரு மேட்சா இருக்க போகுது. டிஃபெண்டபிள் டோட்டல், லோ ஸ்கோரும் கிடையாது, பெரிய ஸ்கோரும் கிடையாது. சந்தோஷ் 2 கோபி டாட் பால், பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ். 3 டாட் பால்ஸ் ஃபார் S2 அச்சீவர்ஸ். 45 பாலுக்கு 61 ரன்னுங்க. இங்க பெரிய ஸ்கோரா மாத்திரத்துக்கு டாட் பால்ஸ் மட்டுமே தேவை. அதை டெலிவரி பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். பட் பவுண்டரிஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ். கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும் இங்கே எவர்கிரீன் ஹீரோஸ். இந்த ஒரு பக்கம் பவர் பிளேவை சந்தோஷ் கோபி, நல்ல ஒரு ஷாட். இங்க வின்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணிருக்க, பவுண்டரியா மாறுமா, சேஸ் பண்றாங்க சேரன் ஒரு பக்கம். பவுண்டரி, சரியான ஒரு ஷாட், பஞ்ச் பண்ணாருங்க. பஞ்ச் பண்ணி 4 ரன், நல்ல ஒரு மிடில் பட்டது. சவுண்டு நீங்க இந்த கிரிக்கெட் பால் சவுண்டு தான் கேட்டிருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கலாம். பட் டென்னிஸ் பால் சவுண்டு தான் நமக்கு ஸோ இம்பார்ட்டன்ட். மிடில் ஆஃப் த பேட்டில் டென்னிஸ் பால் படும் போதும் பெரிய சவுண்டு கொடுக்கும். இதை பண்ணியிருக்காருங்க. டைம் பண்ணால் பவுண்டரி கிடைக்கும்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு கோபி ஃபார் த டீம் எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக. ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். என்டையர் டோர்னமெண்ட் கோபி ஓப்பனிங்கில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 3 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு 4.
இம்பார்ட்டன்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம் எவரி ஹீரோஸ்க்காக. தம்பி மெஸ்ஸி சீக்கிரம் போப்பா. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. 5th ball of the first over. ஃபீல்டிங் விஜய் ஃபார் த டீம் எவரி ஹீரோஸ்க்காக கிடையாது, S2 அச்சீவர்ஸ்க்காக. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டன் மாகாணத்தில் இப்போ லேட்டஸ்டா அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஃபம்பிளா இருக்கு, பட் ஸ்டில் ஃபீல்டர்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 6 வித்அவுட் லாஸ். நல்ல ஓவருங்க. அந்த பவுண்டரி பிக்கஸ்ட் ரன்னா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 3 டாட் பால். 4th பால் ஒரு பவுண்டரி, 5th பால் அண்ட் 6th பால் ஒரு சிங்கிள். சரியான ஓவர் அமைஞ்சிருக்குங்க இப்போ வரைக்கும் ரெண்டு டீமுக்குமே. மோஸ்ட் சக்சஸிவ் ஓப்பனர்ஸ் அன்பு மற்றும் கோபி, the experienced batters on the middle. பட் இப்போ அவங்க எதிர்கொள்றது the most experienced bowler கதிர் வந்திருக்காருங்க. இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட். கதிர் டு அன்பு பிரதர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இல்லைங்க வைட் அகல பந்து நடுவில் திருப்ப இறுதியானது உறுதியானது. ரானாட்டார் முறுக்கு கம்பிகளை விட நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ், கெட் பேக் டு தி ஃபீல்ட். அண்ணா ரெண்டு லைன் இருக்கு, சொல்லுங்க. நல்ல ஒரு ஸ்டார்டா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, பட் இந்த கௌசிக் உள்ள வந்தா அப்படின்ற மாதிரி அம்பையர் திருப்பி இறுதியானது உறுதியானது. நரேஷ் த ஃபைனஸ்ட் அம்பையர்னு சொல்லாங்க. நிறைய பிரீமியர் லீக் ஆடி இருக்காரு. இஸ் ஓனிங் எ டீம். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ், கெட் பேக் டு தி ஃபீல்ட். டைம் இல்ல. S2 அச்சீவர்ஸ். Started with a wide, second power play, brother to brother. நல்ல ஒரு ஃபீல்டிங் அகைன் விஜய் கிட்ட இருந்து. ஆஹா இல்லைங்க, நல்ல ஒரு த்ரோ கூட. கீப்பர்ல கனி நல்ல ஒரு த்ரோ. விஜய் பேக் டு பேக் ஒரு சரியான ஒரு ஃபீல்டிங்க. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டன் மாகாணம் ஒரு சிறந்த அவுட்ஃபீல்டு கொண்ட ஒரு மாகாணம். We are proudly said that we are part of the crescent, but still அவுட்ஃபீல்டு ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கிறதுல குயிக்கா இருக்குங்க. இந்த அவுட்ஃபீல்டில் விஜய் பேக் டு பேக் ஒரு டபுளா சிங்கிளா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்ஸ் மேக்ஸிமம் so much important each and every match அதை பண்ணிட்டு இருக்காங்க. S2 அச்சீவர்ஸ். ஸ்ட்ரைக்ல கோபி. ஜஸ்ட் அ சிங்கிள் ஸ்ட்ரைட் டு மேன் விக்கி. நல்ல பாலுங்க. ரா ஃபேஸ் வர்சஸ் நல்ல ஒரு ஷாட். பவுண்டரி மாற வாய்ப்பா இல்லைங்க. பால் பெருசா டிராவலர் கண்டிப்பா 2 ரன் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங். ரோஹித் த டாலஸ்ட் மேன் ஆஃப் S2 அச்சீவர்ஸ், த யங்கஸ்ட் மேன் ஆஃப் S2 அச்சீவர்ஸ் சொல்லலாம். இப்பெல்லாம் பெருசா யங்ஸ்டர்ஸ் பெருசா பார்க்க முடியுது. ஷாட் ஸ்ட்ரைட்டா தேவா கிட்ட. The first breakthrough comes from Kadils, the captain of S2 achievers. Brothers, distract the beggars, brothers. வெளியே வராருங்க அன்பு. ரீசெண்ட் டைம்ல பெரிய ஃபார்ம்ல இருக்காரு அன்பு. பவர் பிளேல
சவுண்டு கம் பண்ணணும். ஹலோ ஹலோ ஹலோ, இல்லை மைக்கில் அதிகமாக வருது. ஹலோ, இந்த இடத்துல தான் இருக்கு சொல்லணும். செக் 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 செக், இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்கண்ணா. செக் செக், ஓகே ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சந்தோஷ். நேம் நேம். ராகுல் on strike. Dot balling. Each and every ball is so important. Dot ball. Dot ball is making you pressure. Chasing சரியான மேட்சா இருக்குமா? ஸ்பெக்டேட்டர்ஸ் நீங்க பார்க்கலாம். அகைன் டாட் பால், ஃபேண்டாஸ்டிக் டாட் பால். இன்னைக்கு ஐபிஎல் முடியுது, பட் உங்களோட மேட்சோட ஜாலினஸ் இன்னும் வரைக்கும் முடியல. இன்னைக்கு இதை விட பெரிய மேட்ச் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, ஃபினாலே, த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஏபிஎல் 5.0 வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்காக. பட் இந்த மேட்சை கண்டு மகிழலாம், வித்தவுட் காஸ்ட், நோ டிக்கெட்ஸ். எங்கே இருந்தாலும் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்து மகிழலாம். இல்லையா ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க கிரசண்ட்டுக்கு. சென்னை மெல்பர்ன் அழைக்கப்படும் கிரசன் மாகாணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. செமிஃபைனல் 2, end of 2 over, score 11 with loss of 1 wicket. நல்ல ஒரு அமைஞ்சிருக்குங்க. பவர் பிளே அந்த S2 அச்சீவர்ஸ் 16 ரன் ஆடி இருந்தாங்க. எவர்கிரீன் ஹீரோஸ் இப்போ 11 ரன் ஆடி இருக்காங்க. போல்ல 11, 6 பாலுக்கு 50, சரி 6 ஓவருக்கு 50, 36 பாலுக்கு 50 ஆடணும். இங்க இருந்து பாலாஜி சர்ப்ரைஸ் ஈவெண்ட்னே சொல்லலாங்க. பாலாஜி இந்த என்டையர் டோர்னமெண்ட் போலிங்கே போடல. இவரை ஒழிச்சு வச்சிருந்தாங்களா இல்லை பதுக்கி வச்சிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்த்தே ஆகணும். ஒரு நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கரில், செட்டில்டு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கரில், இந்த என்டையர் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு நியூ பவுலர் பாலாஜி ஸ்ட்ரைக்கரில் வந்திருக்காரு. இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன். எந்த அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ண போறாரு S2 அச்சீவர்ஸ்க்கு இல்லை எவர்கிரீன் ஹீரோஸ்க்கு அவர் கொடுக்க போறாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாலாஜி டு கோபி. The biggest thought. middled. What a fantastic piece of fielding. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தேவா த மேன் ஃபார் ஏபிஎல் 5.0. வாட் அ பீஸ் ஆஃப் ஃபீல்டிங்க. ரகு கொடுத்துடலாமா? ரகுக்கு ரகுல் ஒரு ஷாட் இங்கே 4 ரன்னா. இது கன்வெர்ட் ஆகுமா? நல்ல ஒரு ஃபீல்டிங். விஜய் நல்ல ஒரு அத்லட்டுங்க. இங்க விஜய் அவுட் ஃபீல்ட்ல நிக்கிறவங்கள நல்லா செட் பண்றாங்க. S2 அச்சீவர்ஸ் ஒரு அத்லீட். இந்த பக்கம் சந்தோஷ், அந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் தேவா. வாட் a piece of fielding. நல்லா இருக்குங்க. மேட்ச் செமையா இருக்க போகுது. நீங்க யார் சப்போர்ட்டரா இருந்துட்டு போங்க, கிரிக்கெட் சப்போர்ட்டரா இருந்த அந்த மேட்ச் செமையா இருக்க போகுது. வெயிட் பண்ணி வாட்ச் அண்ட் வாட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல. ஷாட்ங்க மாறுமா இல்ல ஸ்ட்ரைட்டா ரோஹித் கிட்டியா? அகைன் a breakthrough. what a fantastic piece of bowling. entire tournament பாலாஜி பாலே தொடலங்க. இங்க வந்தாரு, ஒரு சிங்கிள், ஒரு டபுள், இங்க ஒரு விக்கெட், ஒரு பிரேக் த்ரூ. ராகுல் டிபார்ட்ஸ் ஈச் அண்ட் எவரி மேட்ச். ராகுல் எவரின்காக கிட்டத்தட்ட 10-15 ரன் பேட்ல ஆடி இருந்தாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா டிபார்ட்ஸ் ஆகிறாரு. ராகுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த் கராத்தே என்று அழைக்கப்படும் அரவிந்த் உள்ள போறாரு. ஒரு ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். இவரும் அகைன் ஒரு என்பிஎல்ல ஒரு சிறந்த ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஹை காஸ்ட் பேட்ஸ்மேன். என்பிஎல்ல ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு பேட்ஸ்மேன். கொஞ்சம் ஏர்லி அனுப்புறாங்க பேட்டிங் சைடில்.
இந்த பேட்டிங் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி இறக்குறாங்க இந்த வாட்டி. ஒரு பக்கம் H2 அச்சீவர்ஸ் பாலாஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் எவர்கின் திடீர்னு வந்து அரவிந்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் கான்டெஸ்ட்டுங்க. நியூ bowler vs நியூ பேட்ஸ்மேன். ஒரு தப்பான டெலிவரினே சொல்லலாம். வெயிட் ஃபார் த அம்பையர் கால். இட்ஸ் a wide delivery. Wide delivery. Wide +1. 2 runs. என்ன மச்சி கேட்டா? ஒரு ஃபீல்ட் இருக்காரு கரண். Two runs comfortably taken. So far so goodங்க. இந்த பக்கம் போலர் ஒரு பக்கம் செமையா போட்டு இருந்தாலும் செட்டில் பேட்ஸ்மேன் கோபி ஒரு வர இவா எங்க இவா? biggest no ball of the tournament னு சொல்லலாம். நடுவரின் திருப்பி உறுதியானது ராணாட்டார் முறுக்கு கம்பிகளை விட. அம்பையர் திருப்பி இறுதியானது கதிரே. அபோத ஹிப்டா ஆடுங்கடா, ஒன்றும் இல்லடா. நோ சி ரெஸ்பெக்ட் அம்பையர் டிசிஷன்டா. கண்டினியூ பண்ணலாம் பாய்ஸ் கண்டினியூ பண்ணலாம் பாய்ஸ். ரெஸ்பெக்ட் தி அம்பையர் டிசிஷன். போலாம். அம்பையர்ஸ் நரேஷ், நீங்க வந்து அவங்க கிட்ட பேசாதீங்க. டிசிஷன் அப்பீல் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. என்னப்பா சூரியன் மறைக்குதா? ஓகேப்பா. பாலாஜி நல்ல ஓவர் அமைஞ்சிருந்தது, பட் பேக் டு பேக் ஒரு நோ பால். பாலாஜி டு கோபி. இது ஒரு ஃப்ரீ ஹிட்டா இருந்தாலும் கேட்ச் ஆகாம வாய்ப்பு இல்லைங்க. 2 ரன் ஓடுவாங்க கண்டிப்பா. நல்ல ஒரு விஷயங்க, சரியான ஒரு ஃபீல்டிங் விஜய். ஸ்ட்ராங்கர் ஸ்டாம், நல்ல ஒரு த்ரோ, நல்லா கலெக்ட் பண்ணாரு. ஒரு ரன்னிங் பிட்வீன்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க நோ பால்ல ஃப்ரீ ஹிட்ல ஒரு ரன் அவுட், எப்படி ரன் அவுட் எடுக்க முடியுமோ, ஐ மீன் எப்படி விக்கெட் எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க. ராஜா, the latest married person. Raja comes to the middle. Satish
சிறப்பாக சிங்கிள் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுங்க. இப்போ ஒரு பக்கம் செட்டில்டு பேட்ஸ்மேன், ஒரு பக்கம் நியூ பேட்ஸ்மேன். அவருக்கு ஒரு ரன் ஆடி கொடுத்தே ஆகணும்ன்ற முறையில் செட்டில்டு பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் பேட்ஸ்மேனை இறக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் எவர்கிரீன் ஹீரோஸ். நல்ல ஒரு மைண்ட் செட்டுங்க, செம ஒரு கேம் நாலேஜ். ஏன்னா ஒரு டாப் ஹீட்டர்ஸ் இன்னும் பதுக்கி வச்சிருக்காங்க விஜய் மற்றும் அபி. அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த டார்கெட்டை கொடுக்க போகிறாங்கன்றது மிடில் இருக்க கோபி மற்றும் சதீஷ் தான் செட் பண்ணும். ப்ரெஷராக வைக்க போகிறாங்களா இல்லை கம்ஃபர்டபுளாக வைக்க போகிறாங்களா இந்த டார்கெட்டை அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ், பாலாஜி டு சதீஷ் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் ரவுண்ட் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட். ஆடி இருக்காருங்க ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு. சரியான ஒரு ஃபீல்டிங் ரோஹித். டூ மணி யங்ஸ்டர்ஸ் பிளேயிங் திஸ் டோர்னமெண்ட்டுங்க அப்படின்னே சொல்லலாம். ஏபிஎல் 5.0வோட பெரிய புகழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ மணி யங்ஸ்டர்ஸ் பிளேயிங் திஸ் டோர்னமெண்ட். நல்லா இருக்குங்க. A tournament representing too many youngsters is definitely a good thought. Thank you so much, Mr. Kutti. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டை கண்டினியூவாக 5 வருஷம் நடத்திருக்கீங்க. வெரி ரெஸ்பெக்டிவ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறது அண்ணன் அதியமான் அவர்கள் தான். தேங்க்யூ ஸோ மச்னா. வி ஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் யுவர் சப்போர்ட் அண்ட் த ப்ரெசன்ஸ். இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் உட்காந்து ஒரு சீஃப் கெஸ்ட் பார்த்ததுலாம். பிகாஸ் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். யூ ஆர் ட்ரூலி விட்னஸிங் த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட. கனி தம்பி தம்பி ரஜா கொஞ்சம் மேலே போயிடுங்கப்பா. உங்க மேலே பட்டா பாம் மேலே பட்டா மாதிரி ஆயிடும்பா. ரஜா பெரிய பிரச்சனைடா, கோச்சிக்காதீங்கடா. பிளாக் கலர் டிஷர்ட் தம்பி கொஞ்சம் வெளியே போயிடலாம்லப்பா. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. மர வாய்ப்பு இல்லைங்க. செம ஸ்பிரிண்டிங்க. ஒரு சின்ன ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். 2 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கோபி. இந்த என்டையர் டோர்னமெண்ட்டுக்கு பெரிய ஹேங்கராக இருந்திருக்காருங்க கோபி ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக. இம்ப்ரெசிவ் ஆடிட்டு இருக்காரு. ஃபிட்னஸ் டசன்ட் மேட்டர், கேம் இஸ் அ மேட்டர் ஃபார் கிரிக்கெட் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஷெஷாத் பார்த்துருப்பீங்க கிரிக்கெட்டில் ஃபார் த டீம் பங்களாதேஷ்காக. சரி ஆப்கானிஸ்தானா 6ங்க 6-4. ஆஹா ஒரு தேங்க்யூ செட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். விஜய் செஃபான்ஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் செஃபான் கோஸ் டு விஜய். இந்த என்டையர் மேட்ச் விஜய் செம்மையா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. கோபி டிபார்ட்ஸ். The most important batsman, the anchor of evergreen heroes departsங்க. தோண்ட போதையில் வரா மாதிரி இந்த பக்கம் எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக the next batsman, the strongest lefty of the crescent அபி உள்ள போயிட்டு இருக்காரு. Thank you so much for entertaining us கோபி. நல்லா இருக்குங்க. பேட்டிங்கும் சரி bowlingகும் சரி. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் கிரிக்கெட் லவர்ஸ் மேட்சை நாங்கள் சூப்பராக விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கூடவே இங்கே சீஃப் கெஸ்ட் அண்ணன் அதியமான் அவர்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் நம்புகிறோம். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் எவர்கிரீன் ஹீரோஸ் அபி கம்ஸ் டு த மிடில். நான் ஸ்ட்ரைக்கரில் ஜஸ்ட் காட் செட்டில் அப்படின்னு சொல்லலாம். சதீஷ் இருக்காரு. சந்தோஷ் த டாலஸ்ட் மேன் ஆஃப் ஏபிஎல் 5.0, டாலஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வர்சஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் கிரசன்ட் லெஃப்டி. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் எஸ்டுக்கு இது அமையுமா இல்லை இங்கேருந்து அவர் ஆக்சிலேட் பண்ணி எவர்கிரீன் ஹீரோஸை ஃபைனலிஸ்ட் இட்டுன்னு போகிறாரான்னு பார்க்கணும். டோன்ட் கோ எனிவேர். த மேட்ச் இஸ்
லைவ் ஒயருங்க. சந்தோஷ் டு அபி. வந்த ஃபர்ஸ்ட் பால் ஆறுங்க. சரியான ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு, ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காரு. 65 மீட்டர். சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன் மாகாணம் ஒரு பிக்கஸ்ட் பவுண்டரி இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். ஒரு சைடும் 65 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாகாணம். 72 மீட்டர் அடிச்சிருக்காருங்க. வந்த ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. டாட் பாலுங்க. தி கிரேட்டஸ்ட் கம்பேக். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு bowler ஒரு டாட் பால் எடுக்கிறது நல்லா இருக்குங்க. கான்டெஸ்ட் பிகின்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். End of 4 over score 32 with loss of 4 wickets. இன்னும் 24 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்தால் வெற்றி. Twenty-four balls, 29 runs required. What a fantastic piece of bowling. Bowling over change. Rohit. The youngsters. Wild fire in the entire tournament. Youngsters. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஜஸ்ட் அ சிங்கிள். அபி ஆன் ஸ்ட்ரைக்கிங். இங்க அபி உள்ள இருக்க வரைக்கும் எவர்கிரீன் ஹீரோஸ்க்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப கூலா கம்போஸ்டா இருக்காங்க எவர்கிரீன் ஹீரோஸ் டக் அவுட். ரோஹித் டு அபி. சைட் சேஞ்ச் பண்ணலங்க. ரவுண்ட் விக்கெட்ல இருந்தே வந்துட்டு இருக்காரு.
ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஓவர் த விக்கெட்டில் போகிறது பெரிய விஷயம். போறாருங்க ரோஹித். ஆஹா, எடுத்துருக்காரு. Back to the most important wicket of Evergreen Heroes. Dipas Abi for you. The most important wicket for Evergreen Achievers. I mean S2 Achievers, sorry, beg pardon. சரியான ஒரு பாலுங்க. செட் பண்ணி எடுத்துருக்காரு. The next batsman Vijay Kumar. The next strongest batsman, the big bull அப்படினே சொல்லலாம். A big bull of S2, I mean Evergreen Heroes. தோண்ட வந்துட்டே இருக்காங்க இங்க பேட்ஸ்மேன் Evergreen Heroesக்காக. The biggest unit, bowling unit சரி batting unit சரி Evergreen Heroes பெருசா இருக்காங்க. That's why most successful டீமா கிரசன்ட்ல இருந்துட்டே இருக்காங்க எவ்ரி பிரீமியர் லீக். இப்போ Abhi departs again. Vijay comes to the middleங்க. சரியான மேட்சா இருக்க போது. 61 the target will not be the sufficient அப்படின்னு பார்த்தா இப்போ யாருப்பா ப்ரோ அந்த வண்டி எடுங்க ப்ரோ நிறுத்துங்க, மேட்ச் நிறுத்துங்க ப்ரோ, அந்த பல்சர் எடுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. Thank you da. Love you da. Rohit to Vijay. The new batsman comes to the middle nga. Longest run up, youngsters versus experience. Live wire begins. Dot ball again. The most important ball, each and every ball. அதுவும் டாட் பாலா எடுத்தா ஃபீல்டிங் டீமுக்கு முக்கியமான பாலா இருக்க போகுது. செட்டில்டு பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்காரு, நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அகைன் டாட் பால், பேக் டு பேக் 3 டாட் பால்ஸ்ங்க. இந்த மேட்ச் செமையா இருக்க போகுது. மேட்சை விட்னஸ் பண்றதுக்கு இங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட் அண்ணன் அதியமான் அவர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க இங்க மேட்சை. சரியான மேட்ச் அமைய போகுது. ரோஹித், the youngster of APL 5.0. நல்ல ஒரு ஷாட், இது கனெக்ட் ஆச்சா? பாலாஜி சேஸ் பண்றாரு. மூணா ஓடுவாங்களா? couple of runs from Vijay bat. End of 5 overs, score 35 with loss of 5 wickets. 35 26 runs required from 18 balls. சரியான மேட்சா இருக்க போது. எங்கேயும் போயிடாதீங்க, டோன்ட் கோ எனிவேர். எங்கனா போனீங்களோ LA ஸ்போர்ட்ஸ்ல இந்த மேட்சை கண்டு மகிழுங்கள். 18 balls 26 runs. சரியான மேட்சா இருக்க போதுங்க இங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்காரு, செட்டில் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அகைன் இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் bowler, the icon of S2 Achievers கதிர் உள்ள வந்திருக்காருங்க. இந்த மேட்சை மாற்றக்கூடிய ஒரு போலிங்கா இருக்குமா? இந்த ஓவர் யார் பக்கம் இருக்க போகுது அப்படின்ற கான்டெஸ்ட்ல நானும் அண்ணனும் பேசுகிறேன். அண்ணே எவ்வளோ ரன் இது போகும் சொல்லுங்க. முக்கியமான ஓவர் ஆடி இருக்காங்க. 2 ரன் கன்ஃபார்ம் எடுப்பாங்களா? ஜஸ்ட் சிங்கிள். பெரிய பவுண்டரிங்க அந்த பக்கம், 65 meters பவுண்டரி. சென்னையின் மெல்பர்ன் அழைக்கப்படும் சென்னை மாகாணம், கிரசன் மாகாணம், எல்லா பக்கமும் 65 மீட்டர் பவுண்டரி இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் போத் டீம்ஸ். செமிஃபைனல் 2 ஸ்ட்ராங்கா செட் பண்றாங்க இங்க. பெரிய கான்டெஸ்ட். கதிர் டு விஜய் அடிச்சிருக்காருங்க இங்க. பவுண்டரியா? ஜஸ்ட் சிங்கிள். விக்கி தி பெஸ்ட் ஃபீல்டர், என்பிஎல் ஓட பெஸ்ட் ஃபீல்டர்னு சொல்லலாம் விக்கி. சரியான ஒரு ஃபீல்டிங் இங்க. எவர்கினுக்கு மேட்ச்க்கு ஓவருக்கு ஒரு பவுண்டரி தேவைப்படும், கேப்டலைஸ் பண்ணி ஆகணும். சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக்.
பெஸ்ட் கேட்சிங்க, டாலஸ்ட் மேன் ஆஃப் ஏபிஆர் 5.2 ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படியே சொல்லலாம். நானா இருந்ததுன்னா பவுண்டரியே போயிட்டு இருக்கான் அந்த பால். எவ்வளோ ஆயிட்டுறான் அவன் ஒரு 6 அடி, அவன் கை ஒரு 4 அடி, 10 அடி பிடிச்சிடான் அந்த கேட்சை. சந்தோஷ் ஃபார் யூ, ஃபார் த டீம் S2 achievers. Next batsman for Evergreen Heroes. Josh Butler. இங்க இன்னொரு விக்கெட்டா? இங்க 1-2 மாத்துறாங்க, 2-3 மாத்துறாங்க. இங்க 3 ரன்னுங்க. இங்க ஒரு சிங்கிளா 3 மாத்திருக்காங்க. 3 ரன்ஸ். நல்ல ஒரு இன்டென்ஷன், ஒரு ஃபீல்டருக்கு இன்டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஒரு ரன்னிங் பிட்வீன் இருக்கும் போது அந்த ரன் அவுட் எடுக்க தான் பார்ப்பாங்க. இன்டென்ஷன் ஃபீல்டர் கிட்ட அப்படிதான் இருக்கணுங்க. 1 ஷாட்டா? 2 ரன் பாய்ஸ். யார் ஸ்கோர் போடுறீங்க? லெக் தான் ஸ்கோர் போறாரு. 2 ரன்னுங்க. சரியான ஒரு மேட்சிங்க. செமிஃபைனலே 118 ரன்ஸ் இமாலயன் டார்கெட்டை ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஸ் பண்ணாங்க. பட் அட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் லாஸ்ட் த மேட்ச் அண்ட் தாவூத் பிரதர்ஸ் எலெக்ட் ஆனாங்க ஃபினாலேக்கு. டாட் பால், கிரேட் பால். எவ்ரி டாட் பால் இஸ் a better ball. கிரேட் பால்னே சொல்லலாம். இந்த கான்டெஸ்ட் பெருசா இருக்குங்க. இவங்க நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் எவ்ரிடே ஒருத்தரும் ஒரு பாலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. செம கான்டெஸ்ட். கதிர் வர்சஸ் விஜய். Again a dot ball, back to back. Fire on the ball. End of 6 overs. Score 39 with loss of 6 wicketங்க. சரியான ஒரு மேட்ச். 39 22 runs required. எவ்வளவு அடிக்கணும்? எஸ் எக்ஸாக்ட்லி 22 from 12 balls-ங்க. சரியான மேட்சா இருக்க போது. எப்படியான மேட்ச் மாறும்? ஸ்ட்ரைக்ல ஜாஸ், நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். 22 12 balls. Score 39 with loss of 6 wickets. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர்னே சொல்லாங்க இது போத் டீம்ஸ்க்கு. S2 நான் ஸ்ட்ரைக்கர்ல செட்டில்டு பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கர்ல நியூ பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லர். 12 balls 22 runs required. ஆல்மோஸ்ட் 11 runs ஆனாங்க ஒரு ஓவருக்கு. ஒரு பவுண்டரி அடிச்சு ஆகணும். இங்க போயிங்ல ஒரு சேஞ்ச். சந்தோஷ் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்ப்பரேஷன் எண்டுங்க. ஸ்ட்ரைக்ல சந்தோஷ், ஸ்ட்ரைக்ல ஜோஸ். சந்தோஷ் டு ஜாஸ். ஃபீல்டிங் S2 யூனிட் இந்த மேட்ச் வைல்ட் ஃபயரா இருக்காங்க. தொட்டா தூக்கிடுவாங்க. டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விக்டரிக்கு. 10 பாலுக்கு 22 ரன். பெரிய ஸ்கோர். நான் ஸ்ட்ரைக்கில் செட்டில் பேட்ஸ்மேன் விஜய் ஆல்ரெடி 7 விக்கெட் இழந்திருக்காங்க. இங்க 7 wickets lost. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். ரொம்ப ஸ்டாமினா அதிகமா இருக்க ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காருங்க. 2-3 கன்வெர்ட் பண்றக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஒரு ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் தி விக்டரி எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். ராஜா உள்ளோப்பா. நல்ல ஒரு பந்து. இங்க முக்கியமான ஒரு ரன் ஆடி இருக்காருன்னே சொல்லலாம். ஸ்ட்ரைக்ல விஜய் வச்சிருக்காங்க.
9 பாலுக்கு 21 ரன், 2 பவுண்டரிஸ் அவே ஃப்ரம் த விக்டரி அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்கு ஒரு பவுண்டரி அடிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆஹா, எடுத்துறாங்க. டிபார்ட்ஸ் the most important batsman come back to the pavilion. விஜய் டிபார்ட்ஸ்ங்க, most important batsman for the team ever in heroes. டிபார்ட்ஸ்ங்க, அங்க உள்ள ஒரு ஸ்லெட்ஜிங் நடக்குது, அன்வான்டடுங்க, தேவையில்லை. let's continue the sports baby. பூக்கி சரவணா 8 பாலுக்கு 21 ரன். சரியான மேட்சிங்க இது. 2 more wickets, 8 wickets lost, 8 balls, 21 runs required. The dangerous batsman departs. இப்போ புக்கி சரவணன் comes to the middleங்க. தாவூத் பிரதர்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க, just 5 minutes break தான். Again dot ball, what a fantastic piece of bowling. என்ன மேட்சிங்க இது, என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஐபிஎல் என்னங்க, ஐபிஎல் வாட்ச் ஏபிஎல் இன் LA ஸ்போர்ட்ஸ். ஜஸ்ட் சிங்கிள். 7 பாலுக்கு 20 ஓவரா, சாரி 6 பாலுக்கு 20ங்க. 6 balls 20 runs required. சரியான ஓவரா போட்டிருக்கான விஷயம். S2 அச்சீவர்ஸ் ரோஹித் உள்ள வந்திருக்காரு. ரோஹித் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்காது. யங்ஸ்டர்ஸ் ஜஸ்ட் 21 years ஆஃப் ஓல்ட், டாலஸ்ட் பிளேயர்ஸ். செம கான்டெஸ்ட்டுங்க. ஏபிஎல் 5.0 எவ்ரி டைம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கு. இந்த மேட்ச் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். 61 ரன்ஸ் பெரிய ரன்னா இல்லை அப்படின்னு நினைச்சோம், பட் டிஃபெண்டபிள் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க S2 அச்சீவர்ஸ். 6 பால் 21 ரன், கிட்டத்தட்ட ஒரு 3 பவுண்டரி தேவை. பூக்கி ஆன் ஸ்ட்ரைக், ரோஹித் பூக்கி அடிச்சிருக்காங்க 6. What a shot here! What a fantastic piece of batting! Pookie the man! மிடில் அடிச்சா 6 போகும் அப்படின்றத ப்ரூஃப் பண்றாருங்க சரவணா. 5 பாலுக்கு 14. சரியான ஒரு போலிங்க இங்க. மேட்சை மாத்தக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா 8 விக்கெட் போனதுக்கு அப்புறம் கூட ஹோப் இல்லாம ஹோப்போட ஆடிட்டு இருக்காங்க. எவர்கிரீன் ஹீரோஸ், பூக்கி ஃபார் யூ. டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் எவ்ரி பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன் நம்பர் 9 சரவணா ஃபார் யூ. டெலிவர்ட் ஃபர்ஸ்ட் பால் 6. so much important for this match. சரியான பேட்டிங்க சரவணா ஃபார் யூ. 5 balls 14 runs. இங்க இருந்து சரவணா இந்த மேட்சை எடுத்து வந்து வின் பண்ணி கொடுத்தாருன்னா செமையா இருக்குங்க. ரோஹித் சரவணா டாட் பால் போட்டிருக்காங்க. ரோஹித்தோட கம்பேக் 4 பாலுக்கு 14. சரியான ஒரு மேட்ச். இந்த ஒரு பாலை கேப்டலைஸ் பண்ணி ஆகணுங்க இங்க சரவணா. as a spectator இந்த பால் நாங்க 6 எதிர்பார்த்தே ஆகணும். அடிச்சிருக்காங்க. ஐயோ மேல போயிருக்கு. மூணு ஓடிருக்காங்க இங்க. 3 பாலுக்கு 11 ரன். 3 balls 11 runs required. சந்தோஷ் is on strike. The strongest athlete on strike அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாமினா அதிகமா இருக்குங்க சந்தோஷ்க்கு. ஒரு 6 மேட்சை மாற்றக்கூடும். மாற்றுவாரா சந்தோஷ்? 3 பாலுக்கு 11 ரன், நாட் அ பிக் மேட்டர். ஐபிஎல் பார்த்துருக்கோம் நம்ம. 6 பாலுக்கு 36 ரன் கூட நம்ம சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஐபிஎல் பார்க்கும் போது இன்டென்ஷன் கிளியர் ஆகுங்க பேட்ஸ்மேனுக்கு. ரோஹித் டு சந்தோஷ். ரெண்டு ஓடுவாங்களா 3 ஓடுவாங்களா? பவுண்டரியா மாறுமா? ஜஸ்ட் அ சிங்கிள். நல்ல ஒரு பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். 2 பாலுக்கு 10. 2 balls 10 runs requiredங்க. இது மேட்ச் பால். The most important ball of this innings. ரோஹித் டு சரவணா. ஒரு 6 மேட்சை மாத்துங்க சரவணா. The man for you.
சூப்பர் மேட்சுங்க இது. செமிஃபைனல் 1 ஒரு கிரேட்டஸ்ட் பேட்டிங் சைடை நம்ம விட்னஸ் பண்ணோம். இங்கே செமிஃபைனல் 2 கிரேட்டஸ்ட் bowling சைடை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியான மேட்ச். டோன்ட் கோ எனிவேர், எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் கால் பண்ணி இந்த மேட்சை பார்க்க சொல்லுங்கள். 2 ball டெலிவரி, 10 balls required. The match golden ball of the innings. டாட் பாலுங்க, மேட்சிங்க முடியுது. ரோஹித் ஃபார் யூ, a legal delivery can bring you the victory அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரோஹித் த்ரூ புக்கி. சரியான மேட்சிங்க இது. செமிஃபைனல் 2 குவாலிஃபையர் யாருன்னு பார்த்தே ஆகணும். பார்த்தாச்சு, இங்க S2 achievers qualified for the finale. இங்க finale S2 achievers versus Dawood brothers. The friends versus friends. Wait for some time. In 5 minutes the finale will begins. Thank you so much.